பார்ட் 1 யாருமே டிஸ்லைக் பண்ணல. எல்லாருமே லைக் தான் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இந்த வீடியோவில் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஜி இன்வைட்டோட பிஸ்னஸ் மாடல் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்ரேட் அப்புறம் எபோவ் ஆவரேஜுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்ப நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா வழியில வந்து கரண்ட் வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. அதாவது தெர்மல்ல, கோல்ல, தண்ணீல இந்த மாரி நெறையா வழியில வந்து கரண்ட்ட வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. அத வந்து அவங்க வந்து நம்ம வீடு வரலும் அந்த கரண்ட்ட வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி டிரான்ஸ்மிஷன்ஸ் தான் வச்சு தான் வந்து பிளான்ட்ல இருந்து நம்ம வீடு வரலும் வந்து கரண்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? கவர்மெண்ட்டு. இந்த மாரி டிரான்ஸ்மிஷன் வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமா வந்து செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுல வந்து ரூ. 100,00,00,000 வந்து செலவு பண்ணி இந்த மாரி டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பில்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அத யூஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து ரூ. 10,00,00,000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. கான்ஸ்டன்ட்டா குடுப்பாங்க. ஆனா, அடுத்த 1 வருஷமோ, அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து இதே மாரியே ஒரு பிளான்ட் வந்து தேவைப்படுது. டிரான்ஸ்மிஷன் லைன் தேவைப்படுது. ஏன்னா, ஏன்னா அதிகமா சாதனங்கள் அந்த மாரி யூஸ் பண்றதுனால கரண்ட்டோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ, திரும்பவும் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் போடணும். ஆனா, இப்ப இந்த ரூ. 100,00,00,000 செலவு பண்ணி நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு ரூ. 10,00,00,000 அந்த மாரி நிலையான வருமானம் தான் வரும். 1 வருஷம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வருஷமும் நிலையான வருமானம் மட்டும் தான் அதில வந்து கிடைக்கும். பல்க்கா வந்து கிடைக்காது. ஸோ, இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான், பிஜி இன்வைட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ, அது எதுக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியில வந்து நெறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க நம்மள மாரி. ஒரு 85% வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மணிய வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனில. ஸோ அந்த மணிய வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த பிஜி இன்வைட் அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ அந்த பிஜி இன்வைட் அந்த வரக்கூடிய அந்த அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட் கிட்ட குடுத்துருவாங்க. ஸோ அந்த குடுத்து, இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த டிரான்ஸ்மிஷன் லைனு அத வந்து வாங்கிக்குவாங்க. இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 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 எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். இப்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட இந்த இன்வெஸ்ட்மென்ட் பணம் வந்து கவர்மெண்ட் கிட்ட குடுத்துர்றாங்க. ஸோ இப்ப அந்த கவர்மெண்ட்ட குடுத்துட்டு, இவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிஜி இன்வைட் வந்து அந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100,00,00,000 கிடைச்சிருது. எதுக்கு அப்டின்னா, புதுசா ஒரு பவர் லைன் வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பவர் லைன் கிடைச்சிருது. நமக்கு எப்படி லாபம் வருது அப்டின்னா, பிஜி இன்வைட்டுக்கும் நமக்கு எப்படி லாபம் வருது அப்டின்னா, இப்ப அந்த ஏற்கனவே அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குனோம் இல்லைங்களா? டிரான்ஸ்மிஷன் லைனு. அது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் உனக்கு வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரூ. 10,00,00,000 ரூ. 10,00,00,000 ரூ. 10,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நம்மகிட்ட குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்றதுக்கு. ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2 அதாவது ரிப்பேர் சார்ஜ் அந்த மாரி ஆப்பரேஷன் அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2 போக மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ட வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிரிச்சு குடுத்துருவாங்க. அதாவது 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம யாரெல்லாம் ஷேர் ஹோல்டரா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து குடுத்துறணும். நிலையான வருமானமா குடுத்துறணும். மீதி இருக்க 10% தான் வந்து அவங்க ஆப்பரேஷன் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாரி யூஸ் பண்றது மூலியமா, நெறைய பேர் வந்து இதுல வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் அதோட டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து மக்களுக்கோசரம் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எது தேவைப்படுது இல்லைங்களா? அந்த ஏரியாலலாம் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து போட்டுட்டே போவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கன்டினியூஸா அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிஜி இன்வைட். பிஜி இன்வைட்ல இந்த மாரி ஒரு பிசினஸ் மாடல் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. இது நிலையான ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க வந்து சொல்லிருக்காங்க. மாடரேட் அப்புறம் எபோவ் மாடரேட் அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்ப இந்த இன்புட்லாம் நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12 வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது 35 வருஷம் கான்ட்ராக்ட். இத வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாரி சூழல்ல இருக்கு. ஸோ அதனால நான் டிவிடெண்ட் வந்து எதுவுமே மாத்தாத மாரி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடரேட் வேல்யூஸ் வந்து நான் இங்க என்டர் பண்ணியிருக்கேன். அதாவது 5 வருஷம் வந்து
இந்த ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சிருது. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா 10வது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஷேர் வேல்யூ வந்து ரூ. 100ல தான் இருக்கு. எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் இன்கிரிமெண்ட் ஆகலன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட், எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,50,000 உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும். ஃபைனலா உங்க கையில எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னா, உங்க இன்வெஸ்ட்மென்ட்டும் சேர்த்தி ரூ. 3,44,000 கிட்ட வந்து ஃபைனலா வந்து இருக்கும். உங்களோட லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2,200 ஷேர் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் எடுத்துடுறீங்க. உங்களுக்கு குடுக்கக்கூடிய டிவிடெண்ட் நீங்க எடுத்துடுறீங்க. ஸோ டிவிடெண்ட் மட்டும் ரூ. 1,24,000 குடுப்பாங்க 10 வருஷத்துக்கு. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இ நான் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி வச்சிருக்கேன். ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, ரூ. 5,70,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். நீங்க டோட்டலா உங்க கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ரூ. 6,64,000 கிட்ட வந்து உங்க கையில வந்து டோட்டலா இருக்கும். 4,660 ஷேர் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. டோட்டலா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது வந்து 94,000 தான் பண்ணுவீங்க. 10 வருஷம் முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6,64,000 வரும். இந்த மாரி சினோரியோ வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா. ஸோ நான் டிவைடண்ட் இதுலயும் வந்து சேம் அதே தான் வச்சிருக்கேன். இந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் ஆகுற வேல்யூஸ்லாம் இங்க வந்துருது. ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? இது மாடரேட். எபோவ் ஆவரேஜ். அதாவது ரூ. 93ல இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 10 பக்கம் ஷேர் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு, உங்க 10வது வருஷத்துல வந்து ஷேர் வேல்யூ வந்து ரூ. 148 வரலும் வந்துருச்சு அப்படின்ற மாரி ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் சினாரியோ தான். டிவிடெண்ட் ரூ. 12 தான் குடுக்குறான்னு வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் 0 வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ரீஇன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணல. அ நீங்க உங்க மணி டிவிடெண்ட் வந்து நீங்க எடுத்துடுறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட லாஸ்ட் 10வது வருஷத்துல வந்து ரூ. 3,20,000 சாரி ரூ. 3,30,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஆனா, டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,24,000 வந்து குடுப்பாங்க. ரூ. 12 தான் நம்ம டிவிடெண்ட் வச்சோம். ஸோ போன கேஸ்லயும், இந்த கேஸ்லயும் ஒரே டிவிடெண்ட் தான் வரும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க கையில வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 4,50,000 வந்து வந்திருக்கும் உங்க கையில. இதுல டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப்பிட்டல் கெயின் ஆயிருக்கு. டாக்ஸ் ஒரு ரூ. 10,000 கிட்ட நம்ம டாக்ஸ் வந்து கட்டுற மாரி இருக்கும். இந்த சினேரியோல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் போவோம். ரீஇன்வெஸ்ட்மென்ட் 1 மாத்துறேன் நானு இங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ரூ. 7,50,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபைனலா உங்களுடைய ஹேண்ட்ல. ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6,30,000. இதுல வந்து ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3,873 ஷேர் வந்து வச்சிருப்பீங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,20,000 உங்களுக்கு 7,50,000 கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி ஒரு சினாரியோ இதுல. ஓகேவா? இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. உங்களுடைய விருப்புக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஆ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.